மாவட்டம் செங்கோட்டை அருகே பொங்கல் பண்டிகையை ஒட்டி பல்வேறு சிறப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதுகுறித்த விரிவான தகவல்கள் தருகிறார் நமது செய்தியாளர் சுந்தர மகேஷ். செங்கோட்டை அருகே உள்ள மேலூர் பகுதியில் இப்போது நாம இருக்கோம். அந்த பகுதியில் இந்த பொங்கல் விளையாட்டு போட்டியை எந்த மாதிரி அவர் வீரத்தை எப்படி வெளிப்படுத்தினாங்க அப்படின்ற விஷயமா அதாவது சின்ன குழந்தைகளுக்கு தெரிகிற அளவுக்கு கூட இங்கே விளையாட்டு போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா இளவட்ட கல் அப்படின்ற ஒரு கல் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் இளைஞர்கள் இந்த அவங்களோட வீரத்தை நிரூபிக்கிற விதமாக இந்த இளவட்ட கல் தூக்குறது இது முன்னாடி இருந்தே பாரம்பரியமாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த விஷயம் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுருள்வாள் வீச்சு சுருள் வாள் கொண்டு சுருள்வாளை வச்சு சிலம்பம் விளையாடுறது, வாள் வீச்சு மூலமா அந்த மக்கள்கிட்ட அதாவது எதிரிகள்கிட்ட இருந்து தங்களை காப்பாத்திக்கிறது விஷயமா அந்த சுருள்வாள் வீச்சுன்ற விஷயத்தை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் சுருள்வாள் வீச்சு அதை எப்படி வீசணும்ன்றத கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க எல்லாருமே சிலம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பு வச்சு எதிரிகள்கிட்ட இருந்து தற்காப்பை எப்படி பண்ணிக்கலான்றத தமிழர்களுடைய பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டை வேஷ்டி பனியன் மூலமா இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி புலி வேஷம்னு சொல்லக்கூடிய வேஷம், அதாவது புலி வேஷம் போட்டு புலி ஆட்டம்னு சொல்லுவாங்க, அந்த ஆட்டத்தை இங்க நடத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா தற்போது இந்த பகுதியில் வழுக்கு மரம் விளையாட்டு அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கு. வழுக்கு மரம் அதாவது ஒரு வழுகக்கூடிய கம்பின் உச்சியில கட்டியிருக்கக்கூடிய பண முடிப்பை யார் எடுக்கிறாங்களோ அந்த அவங்களுக்கு அந்த விஷயத்திலையும் அவங்களோட வீரத்தை வெளிக்காட்டும் விதமாக இந்த வழுக்கு மர போட்டியும் நடைபெற்று இருக்கு. இந்த மாதிரி தான் தமிழர்கள் முன்னாடி பொங்கலை கொண்டாடி இருக்காங்க அப்படின்ற ஒரு உற்சாகமான ஒரு விஷயத்தை இந்த பகுதி மக்கள் அனைவருமே குழந்தைகள் முதல் பெரியவர் ரொம்ப உற்சாகமா அந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. புதிய தலைமுறைக்காக செங்கோட்டையிலிருந்து சுந்தர மகேஷ்.